பிரியமானவர்களே, யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே வேதத்தில் வசனங்களை நாம் பார்க்கும்படி ஆராயும்படி கர்த்தர் கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்து அதிசயமாய் நடத்தி வருவதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று எல்லாம் நமக்கு தெரியும். எப்படியாவது காரியங்களை செய்கிறவர் அவர் அல்லவா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, அவர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது ஏழையோ பணக்காரனோ, சிறியவனோ பெரியவனோ, படித்தவனோ படியாதவனோ, சொத்து சுகம் இருக்கோ இல்லையோ, அந்தஸ்து இருக்கோ இல்லையோ, எல்லாரையும் நாம் கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. சிறியவைதானே என்று நாம் அற்பமாய் எண்ண முடியாது. சிறியவைகளாய் இருப்பது கர்த்தருடைய கண்களிலே அது ஒரு பெரிய காரியமாய் அவருக்கு தெரிகிறது. சின்னம் சிறியவர்கள் சிறியவர்களையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அது சிறுவர்களாக இருந்தாலும் அற்பமான பொருளாக இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தான் சொல்ல இருக்கிறார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னாரே, அவரால் எல்லாம் செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள்ல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒன்றை தெரிந்து கொண்டார் என்றால் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த வேளையில் கர்த்தருடைய பார்வையில முக்கியமானவர்கள் கருதப்பட்ட ஒரு சிலரை பற்றி நாம் பார்க்க போறோம். உதாரணமாக நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சிங்கம் ஏதோ ஒரு காட்டுல ஒரு வலையில் சிக்கிக் கொண்டது, வெளியே வர முடியவில்லை, சத்தம் போட்டது. அந்த சத்தத்தை கேட்டு இந்த எலி, சிங்கத்தினுடைய ஃப்ரெண்ட் எலி ஓடி வந்து தன்னுடைய கூறிய பற்களால அந்த வலையுடைய கயிறுகளை எல்லாவற்றையும் அறுத்து விட்டது. சிங்கம் தப்பித்து வெளியே வந்தது. பாருங்க, சிங்கம் காட்டுக்கு ராஜாதான், பெரிய பெரிய மிருகங்களை அது கொன்று சாப்பிடும். ஆனால் இந்த சிறிய வலையிலிருந்து வலையை கட் பண்றதுக்கு அதனால முடியலை. அந்த சாதாரண ஒரு எலி, சுண்டெலி அதை கட் பண்ணி சிங்கத்தை காப்பாற்றி. ஏன் சொல்கிறேன் என்றால், சிறிய பிராணியா இருந்தாலும் அதற்கும் கர்த்தர் ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை ஒரு அற்புதம் கூறப்பட்டிருக்கிறது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு வியாதியஸ்தர்கள் நடுவே அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் திரளாய் கூடினார்கள். அற்புதத்தை பார்த்தவர்கள் ஏன் மீண்டும் திரளாய் கூட முடியும்? எனக்கு ஒருவரை அற்புதம் செய்வார், புதிய புதிய அற்புதங்களை செய்வார் என்று ஒரு ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வந்திருக்கிறார். திரளான கூட்டம் இயேசு பார்க்கிறார். பார்த்து அந்த சிஷ்யர்களில் ஒருத்தரான பிலிப்பை பார்த்து,
இத்தனை பெரிய கூட்டத்திற்கு நாம் அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து தான் செய்ய போவதை அறிந்திருந்தும் பிலிப்பை சோதித்தார். அவருக்கு தெரியும் என்னால் கூடும் என்று தெரியும், இருந்தாலும் பிலிப்பை சோதித்து பார்க்கிறார். சோதித்து விசுவாசத்துல உறுதியான பிறகுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு கானானிய ஸ்திரீ கூட ஒரு தடவை இயேசு வீட்டில் இருக்காரு சொல்லி ஓடி வந்து இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொண்டு, இயேசுவே, என் மகள் பிசாசை பிடித்து அவதிப்படுகிறார், அவளை குணமாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து உடனே நான் வருகிறேன் போ என்று சொல்லவில்லை. ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நலமாய் இருக்காது. உடனே இவள் இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கைப்பட்ட விதமாக பிள்ளைகள் சிந்தும் அப்பத்தை கீழே மேஜின் கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் தின்னுமே. இந்த வார்த்தை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ, உன் மகள் விடுதலை பெற்றாள் என்று அவள் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போனான். அந்த மகள் சுஸ்தமடைந்து கட்டிலில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். எனக்கு அன்பானவர்களே, அற்புதம் இங்க விசுவாசித்தால் அற்புதத்தை கண்டார். இயேசு கிறிஸ்து எங்கே அப்பம் கொள்ளலாம் என்று பிலிப்பிட்ட கேட்ட பிறகு என்ன சொல்றாரு? எல்லாரையும் அமர சொல்லுங்கள் என்று சொல்றாரு. சிஷ்யர்கள் எல்லாரும் போய் அவங்களும் விசுவாசத்தோடு தான் எல்லாரையும் வரிசையா அமர செய்தார். அவர்கள் என்ன நினைச்சுப்பாங்க? கட்டாய இயேசு ஒரு அற்புதம் செய்ய போறாரு, ஆகவேதான் உட்கார சொல்றாருன்னு சொல்லி உற்சாகமா செய்தார். இத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் கொடுத்தாலும் 200 குணத்துக்கு அப்பம் தேவைப்படுமே என்று பிலிப்பு சூழலை ஆராய்ந்து சொல்றான். ஆனால் நடந்தது என்ன? அந்திரேயா என்ற சீஷன் ஒரு ஓடி வந்து இந்த கூட்டத்தில் ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று இயேசுவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். நான் நினைக்கிறேன் அந்த சிறு பையன் தனிமையாக வந்திருக்க கூடும். பெற்றோர்கள் கூட வந்திருந்தால் அந்த பொட்டணம் பெற்றோர்கள் கையில் இருந்திருக்கும். கூட்டம் முடிஞ்ச பிறகு சாப்பிடணுமே சொல்லி அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள். அந்த பட்டணத்தை இந்த சிறு பையன் இந்த 5 அப்பம் 2 மீனை அந்திரேயா கையில உடனே எடுத்து கொடுத்துட்டான். பொதுவாக சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பண்பு உண்டு. பெற்றோர்களாய நாம் சிறு பிள்ளைகளை கொடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆம், விசுவாசத்தோடு அவன் வீட்டில இருந்து அந்த பையன் பெறப்படும் போது நம்ம போறோம், இயேசுவை பார்க்க போறோம், அவர் அற்புதம் செய்ய போறாரு, தூர இடத்துல இருக்கிறாரு, நேரமாகும் என்று சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்திருந்தார். அதை அவர் இயேசு கையில கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார். அருமையானவர்களே, யாராயிருந்தாலும் அற்புதம் வேண்டுமா, அதிசயம் வேண்டுமா, நம்ம விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அன்றைக்கு இயேசு எருகோ விளைவா போறான்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த குருடன், தாவீது குமாரே எனக்கு இறைவனை சத்தம் போட்டான். எல்லாரும் அதட்டினாங்க. ஆனால் இன்னும் அதிகமாக உரத்த சத்தம் போட்டார். இயேசு நின்று அவனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்யணும்? நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, இயேசுவை பற்றி ஒரு கேள்விப்பட்டிருந்தான். அவர் எனக்கு பார்வை கொடுக்க வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். விசுவாசத்தை அறிக்கையிட்டான். உடனேதான் உன் விசுவாசத்தின் போல் ஆக கடவுதென்று சொல்லி அவனுக்கு அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். அவருடைய பார்வை அடைந்தார். எனக்கு அருமையானவர்களே,
நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த சிறு பையன் விசுவாசத்தோடு 5 அப்பத்தை 2 மீனையும் இயேசுவின் கையில் கொடுக்கும் பொழுது அதை கொண்டு அவர் 5000 பேர் அல்ல, கூட 5000 ஸ்திரீகள் வந்திருக்கலாம், பிள்ளைகள் வந்திருக்கலாம், மொத்தத்தில் 10,000 பேர் வந்திருக்கலாம். 10,000 பேரையும் போஷிப்பதற்கு இந்த சிறுவன் கொடுத்த அந்த சிறிய அந்த அப்பமும் மீனும் அது உறுதுணையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், மன்னியுங்கள் அப்பொழுது பிதா மன்னிப்பார், நீர் பாய்ச்சுங்கள் உங்களுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிறு பையன் மூலமாக அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு கிட்டத்தட்ட 10,000 பேர் மேல திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். அந்த சிறு பையன் ஒரு அர்ப்பணிப்போடு தன்னால் இயன்ற தன் கையில் இருக்கிற அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்தது நிமித்தமாக ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. 10,000 பேர் போஷிக்கப்பட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள், மீதமும் 12 கூடைய எடுத்தார்கள். ஆமென். அருமையானவர்களே, ஒரு சிறு பையனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு அவர் சித்தமாக இருந்தார். இன்னும் ஒரு சிறு பிள்ளையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நாகமான் என்ற ஒரு படைத்தளபதி சீரியா தேசத்தில், சீரியா நாட்டில் சீரியா ராஜாவின் படைக்கு தளபதியாக இருந்தான். அவன் பெரிய பராக்கிரமசாலி தான், எண்ணிக்கையில் கூடினவன் தான், சமுதாயத்தில் அந்தஸ்து உடையவன் தான். ஆனாலும் அவன் குஷ்டரோகியாய் காணப்பட்டான். அவனுடைய வீட்டில் ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் தன் எஜமாட்டிக்கு பணிவிடைக்காரியாக இருந்தாள். அவள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து, சமாரியாவிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த பெண். அந்த பெண் தன்னுடைய எஜமான் குஷ்டத்தில் இருக்கிறாரே என்று கவலைப்பட்டு அவருக்கு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு சொல்றார். எஜமானுக்கு செய்தி கொடுக்கிறாங்க, எங்களின் நாட்டுக்கு போங்க, அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் மூலமாக நம்முடைய எஜமானுடைய குஷ்டரோகம் நீங்கும். நாகமான் அவருடைய வார்த்தைக்கு இணங்க இஸ்ரேல் தேசத்திற்கு அந்த தீர்க்கதரிசியை பார்ப்பதற்கு கடந்து செல்கிறான். கடந்து செல்லும் பொழுது அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நான் ஒரு படை தளபதி அல்லவா, ஒரு நாட்டிலே நான் மதிப்புடையவன் அல்லவா, நான் போகும் பொழுது அந்த தீர்க்கதரிசி வந்து என்னை தொட்டு என்னை குணப்படுத்துவா, எனக்கு மரியாதை செலுத்துவார் என்ற எண்ணத்தோடு போனான். ஆனால் நடந்தது, அவர் உள்ளே இருந்து கொண்டே என்ன சொல்லிவிட்டார்? அவர் யோர்தான் நதியில் போய் 7 முறை மூழ்கி எழும்ப சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த நாகமானுக்கு கடும் கோபம் உண்டு. அவன் திரும்பி புறப்பட்டான். போதும் என்று சொல்லி கோபத்தோடு கிளம்பினான். கூட வந்த பணிவுடைய ஆட்கள், உங்களை இதை விட பெரிய காரியத்தை செய்ய சொன்னா செய்திருப்பீங்க, சாதாரண காரியம் தானே, ஆற்றில போய் 7 தடவை மூழ்குங்கள் தானே சொன்னாங்க, இது ஒரு அற்பமான காரியம் தானே, இதை செய்யுங்கள் என்ற அந்த வேலைக்காரர்கள் சொல்ல தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு இவர் வந்து அந்த ஆற்றிலே மூழ்கி இருக்க சிறு பிள்ளையினுடைய தோலை போல அது மிருதுவாய் மாறினதை பார்த்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த சிறு பெண் இந்த காரியத்தை அவனுக்கு சொல்லாமல் இருந்தால் இந்த நாகமானுக்கு சுகம் கிடைத்திருக்காது. அந்த சிறு பெண் விசுவாசத்தோடு சொன்னால், இவனும் அதை நம்பினான். ஆற்றில போய் 7 முறை மூழ்கி எழும்பினோன்னு முதல்ல தயங்கினவன் பின்பு அதை விசுவாசத்தோடு செய்தான். அவன் சுகத்தை பெற்றான். அதை விட ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா,
சுகத்தை பெற்ற பின்பதாக நன்றி சொல்ல காணிக்கையோடு வரும்போது தீர்க்கதரிசி காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய ரிக்வஸ்ட், நாகமோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இஸ்ரவேலிலே ஒரு பேர், இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை நான் இன்று கண்டுகொண்டேன் என்று ஒரு பெரிய விசுவாசம் இருக்கின்றாங்க. எத்தனை பெரிய அற்புதம் பாருங்க. அவன் சுகமானதை விட அவன் ஆத்மா சுகம் பெற்றது. ஜீவனுள்ள தேவனை கண்டுகொண்டான். சரீர ஆரோக்கியம், ஆத்ம ஆரோக்கியம் ரெண்டையும் பெற்றுக் கொண்டான். அதற்கு காரணம் அவன் வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த சிறு பெண்ணு தான் அதற்கு காரணம். அன்பானவர்களே, சிறு பெண்ணாக இருந்தாலும் அதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். அற்பமான காரியங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு முறை பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு சிறு பையன் வந்து சிறைச்சாலை காவலாளிட்ட பவுலை கொல்வதற்கு சதி பண்ணுகிறார்கள் என்று ஒரு தகவலை தைரியமா வந்து சொல்றான். உடனே அந்த காவல், அந்த சிறைச்சாலைக்காரர்கள் பவுலை பத்திரமாக வெளியே இறக்கிவிட்டார்கள். அருமையான சவுலுடைய உயிர், பவுல் எந்தவித சேதமின்றி காக்கப்பட்டான். காரணம், இந்த சிறு பையனுடைய துணிச்சலான காரியம். போய் இதை சொல்றான் பாருங்க, பவுலை கொல்வதற்கு அவர்கள் சதி செய்கிறார்கள் என்று சொன்ன உடனே இந்த காரியம் நடந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், சிறு பிள்ளைகள் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு முறை பெரிய மழை பெய்தது, வெள்ளப்பெருக்கு எடுத்தது, டேம் எல்லாம் நிறைய தண்ணி நிரம்பியது. டேமுக்கு கீழே நிறைய கிராமங்கள் இருந்தது. ஒரு பையன், ஆடு மேய்க்கிற பையன், ஆடை மேய்த்து விட்டு இந்த டேம் பக்கமாக, அந்த சோறு ஓரமாக வரும்பொழுது தண்ணீர் கசிவதை பார்த்தான். கொஞ்ச நேரம் ஆக அந்த கசியுடைய துவாரம் கொஞ்சம் பெரிதானது. இது உடைந்தால் கிராமம் எல்லாமே நாசமாகி விடுமே என்று சொல்லி தன்னுடைய கையை அந்த துவாரத்தை விட்டு அடைத்து கொண்டான். எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? அந்த பக்கம் யாரும் வரல. பனி பெய்கிறது. மறுநாள் காலையிலே அந்த பக்கமாக வந்தவர்கள், ஏன் ஒரு பையன் இப்படி நிற்கிறான் என்று பார்த்தான். இரவு முழுவதும் பனி பெய்து அவன் மடிந்து போய்விட்டான், இறந்து விட்டான். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த கிராமங்கள் எல்லாம் வெள்ள பாதிப்பில் இருந்து காக்கப்பட்டது, உயிர்கள் காக்கப்பட்டது. காரணம், இந்த சிறு பையனுடைய துணிச்சலான வீர செயல் தான். அருமையானவர்களே, நாம் யாரையும் அற்பமாக எண்ண வேண்டாம், எதையும் குறைத்து பேச வேண்டாம். சிறிதோ பெரிதோ எல்லாவற்றையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு முறை ஆலயத்தில் இயேசு இருக்கும் பொழுது ஒரு ஏழை விதவை வந்து காணிக்கை போடுறாங்க. எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் காணிக்கை போட்டிருப்பாங்க, ஏழைகள் போட்டிருப்பாங்க. இந்த ஏழை விதவையும் போட்டால் இதை காணிக்கை பற்றி பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்த இயேசு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். எல்லோரும் தன்னுடைய மிகுதியான தன்னுடைய வருமானத்திலிருந்து போட்டார்கள். ஆனால் இந்த பெண்ணோ, இந்த விதவையோ இல்லாமையில் இருந்து தனக்கு உண்ட எல்லாவற்றையும் 2 காசு, ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு எல்லாவற்றையும் போட்டு விட்டார் என்று சொன்னார். இயேசுடைய கணிப்பு என்ன தெரியுமா? நாம் போடுவது பெரிதல்ல, போட்ட பின்பு நம்ம பாக்கெட்ல இருக்கிறதா கணக்கு. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பையன் காணிக்கை கூட வந்த பொழுதுக்கு அவன் கையில காசு இல்லை, பைய தேடுறான்.
பாக்கெட்டில் கை விடுறான். அவன் ஒரு நல்ல ஒரு கோழி குண்டு இருந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த கோழி குண்டை டொப்புன்னு இந்த பாக்ஸில் போட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் காணிக்கெல்லாம் முடித்து சபையெல்லாம் ஆராதனை முடிந்த பின்னதாக உள்ளே பார்த்தால் ஒரு கோழி குண்டு. அந்த பையனுடைய போட்ட கோழி குண்டு ஒன்று பெரியதல்ல, அவன் தனக்கு இருப்பதை அப்படியே போட்டு விட்டான். கொடுக்கணுமே என்று சொல்லி இதை சபை மூப்பர்கள் இதை பார்த்து பேசிவிட்டு அந்த கோழி குண்டை எடுத்து ஏலமிட்டார்களாம். அந்த கோழி குண்டு 5000 ரூபாய்க்கு ஏலம் போனது. அன்னைக்கு ஒரு பையன் போட்ட கோழி குண்டு விலையை பார்த்தா ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கலாம். ஆனால் அதனுடைய மதிப்பு இப்பொழுது 5000 மாறிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய அர்ப்பணிப்பு, கர்த்தர் மீது கொண்டுள்ள ஒரு அன்பு, அதுதான் பெரிதை ஒழிய போடுகிற படத்தில் அல்ல. வேத புத்தகத்திலே இதற்கு சான்றாக அற்பமானவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதற்கு சான்றாக நிறைய நிகழ்ச்சிகள், நடந்த நிகழ்ச்சியை சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாட்ட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் தேசத்துல மழை பெய்யதான் சொன்னோடனே அவன் கோபம். கர்த்தரையே பார்த்து சொல்லுகிறார், நீங்க இருந்து புறப்பட்டு போ, கேரி தாத்தங்களிலே ஒளிந்து கொள், தண்ணீரை அந்த ஆற்றின் தண்ணீரை குடி, உனக்கு காகங்கள் காலையிலும் மாலையிலும் இறைச்சி அப்பவும் கொண்டு வரும் என்று சொல்லி அந்த எலியாவை அனுப்பி வைத்தார் கர்த்தர். அவன் போனான். மீண்டுமாக அவன் ஆற்றங்கரையிலே இருக்கிற நாட்கள் முடிந்தது. தண்ணீர் வற்றி போயிற்று. அவை கர்த்தர் மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அன்பானவர்களே, ஒரு விதவை வீட்டுக்கு, ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், ஒரு விதவை வீட்டுக்கு கர்த்தர் எலியாவை அனுப்பினார். எலியாவும் அந்த வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு போறான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த உடனே அவளை பார்த்து, அம்மா எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடு என்று கேட்டான். அவள் தண்ணீர் முள்ள போகும்போது அப்படியே வரும்போது எனக்கு ஒரு அப்பமும் கையில கொண்டாங்க. ஆனா அந்த பெண்ணை ஒன்றுமில்லாத பெண். அவள் சொல்ற, எங்க பானையில ஒருபடி மாவு இருக்குது, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, வேற ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, கொஞ்சம் ஒருபடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, இருப்பதை அப்படியே சொல்லிட்டான். இதை கொண்டு அப்பம் சுட்டு நானும் என் குமாரனும் சாக போகிறோம். அப்ப அந்த விதவை மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து இந்த எலியா அப்பம் கொண்டு வான்னு சொல்றார். அவளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நீ சொன்ன பிரகாரம் அப்பத்தை ஆயத்தப்படுத்து, வெட்டி எனக்கு ஒரு சிறிய அடை மட்டும் வேண்டாம், சிறிய அடை கொண்டு வந்தால் போதும். எலியா சொன்னபடியே அவள் அப்பத்தை தயாரித்து சிறிய அடையை கொண்டு வருகிறாள். அப்பதான் உன்னுடைய பானையில் தேசத்துல மழை கட்டளையிடப்படும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிப்பதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சேனைகளின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வெளிப்பாட்டை அவன் சொன்னான். அதுபோல எலியாவின் சொற்படி அவள் செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதற்கு காரணம் அந்த
தீர்க்கதரிசி தேவனுடைய தாசன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு சிறிய அடையை கொடுத்தாள் அல்லவா, அந்த சிறிய அடையின் மூலமாக கர்த்தர் அற்பமான ஒரு காரியம்தான், அதை கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அநேக நாட்கள் சாப்பிட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய மகன் வியாதிப்பட்டு அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவள் எலியாவை நோக்கி, பா, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துரு, நான் கேட்கல, ஆனால் அவன் இன்னைக்கு மரித்து போனான் என்று சொல்லி துக்கத்தோடு அவளுடைய காரியத்தை சொல்லுகிறார். உடனே அவளுடைய இழப்பை எலியா யோசித்து பார்த்து தாங்க முடியாமல், என் தேவனாய் கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வர பண்ணினீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த இறந்து போன பிள்ளையின் மீது 3 தடவை குப்புற விழுந்து இந்த பிள்ளையின் ஆத்மாவை அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பப்பட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்கு திரும்பியது. அவன் பிழைத்தான். அருமையானவர்களே, அந்த பிள்ளை தாயினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த பெண் சொல்றார், இப்பொழுது அந்த பெண் எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, தேவனுடைய தாசர்கள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவர்கள் வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நீண்ட நாள் சாப்பிடுவதற்கு அந்த வீட்டில், சாரிபாத் விதவை வீட்டில் அவள் கொடுத்த ஒரு சிறிய அப்பம்தான் அதற்கு காரணம், அடைதான் அதற்கு காரணம். பிள்ளை இறந்து சுகமானதும் அந்த அவள் கொடுத்த அந்த சிறிய அடையின் காரணமாக தான். விசுவாசத்தோடு நாம் காரியங்களை செய்யும் பொழுது அற்பமான பொருட்களை கொண்டு, இழிவானதை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சுமார் ஒரு 10,000 பேர் போஷிக்கப்படுவதற்கு அன்றைக்கு இந்த சிறுவன் கையிலிருந்து கொடுக்கப்பட்ட 5 அப்பம் 2 மீன் காரணமாக சிறிய காரியம்தான். அதுபோல நாகமான் வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருந்த சிறுமி தன்னுடைய எஜமானுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லும் பொழுது அதை விசுவாசித்தான், அப்படியே செய்தான், சுகம் பெற்றான். சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவள் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். சாரிபாத் விதவை சாக போகிற நிலைமை, நான் என் மகனும் சாப்பிட்டு செத்து போறோம்னு சொல்றான். அந்த நிலைமையில தேவனுடைய மனுஷன் கேட்ட பிரகாரம் ஒரு அடையை அவனுக்கு செய்து கொடுத்தார். அந்த கொடுத்த அடைய நிமித்தமாக, தேவனுடைய தாசனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்த நிமித்தமாக அவளும் அவள் குடும்பத்தார் யாவரும் நீண்ட நாள் அதிக நாள் சாப்பிட்டார்கள். அவளுடைய மகன் இறந்து அதிசயமாக மீண்டுமாக உயிர் பெற்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு தாயும் மகளும் நைட்ல தூங்கும் பொழுது தாய் வந்து லைட் ஆஃப் பண்ணாங்க. உடனே மகன் இருட்டாயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தாய் சொன்னாங்க, வெளியே எட்டி பாரு, உங்க ஒரு லைட் எரியுது, இது இயேசுவின் லைட்டு, ஒரு நாள் அணையாது, பிரகாசமா இருக்கும், காலையில் எழும்புற வரைக்கும் நீ பார்க்கலாம். அந்த பிள்ளை அதை விசுவாசித்தது. அதன் பின்னதாக பயம் என்று நிம்மதியாக அந்த பிள்ளை தூங்கினது. சிறு பிள்ளைகளுடைய விசுவாசம் பெரியது.
விசுவாசத்தோடு சிறு பிள்ளைகள் காரியங்களை செய்யும் பொழுது அதன் மூலமாக கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தை முடியும். நாமும் சிறுவர்கள் போல அவரோட சொன்ன இயேசு சொன்னார, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் சிறு பிள்ளைகள். ஆகவே சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை கனம் பண்ணுவோம். அவர்களைப் போல விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். நாமும் எல்லோரையும் கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். மற்றவர்களை நம்மளிடம் விட மேன்மையானவர்களை எண்ணுவோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நமக்கு நன்றி. நாங்கள் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அது சிறுவர்களாக இருந்தால் கூட அவர் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விசுவாச விதை பெரிதாக இருக்கிறது. பெரு பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பெரிதாக இருக்கிறது. நாங்களும் பிள்ளைகளைப் போல உண்மையில் கொண்ட விசுவாசத்திலே உறுதியாக நிற்க நீர் அற்புதம் செய்வதற்கு எங்களை அவிசுவாசம் தடையாக இல்லாதபடி பிள்ளைகளைப் போல முற்றிலுமாக விசுவாசித்து அவங்களுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுமே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனாவின் மூலமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் அதிசயமாய் விடுதலை தருவீராக. உடைய அற்புதம் செய்யும் காரணம் நீட்டப்படுவதாக. எத்தனையோ பேர் இதற்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஜபங்களை கேட்டு கூடிய சீக்கிரமாக பதில் தரப்போகிறேன் நான் விசுவாசிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்பட போகிறது விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்யப்படுவதற்காக நமக்கு நன்றி தகப்பனே. இதன் மூலமாக உயிரிழந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் சமூகத்தில் வருகிறமையா அவர்களுக்கு நீரே ஆதரவாய் கடந்து அற்புதம் செய்கிறவர் நீர் அல்லவா. அந்தந்த குடும்பங்கள் அற்புதங்களை செய்து அந்த குடும்பங்களின் தேவைகளை சந்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தில் விசுவாசத்தோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம். அன்புள்ள பிதாவே.